Good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுறேன். All of you welcome to our Max Ma'am channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது 12th 6th chapter vector algebra. அதுல exercise 6.1ல 14th sum. கண்ணு பாரு, find the torque. நம்ம torque கண்டுபிடிக்கணும். Resultant of three forces. அப்ப நம்ம torque மூணு forces கொடுத்திருக்காங்க. என்னென்ன? -3i cap plus 6j cap minus 3k cap ஒன்று, 4i cap minus 10j cap plus 12k cap இது ரெண்டாவது ஃபோர்ஸு, 4i cap plus 7j cap அப்படிங்கிறது மூணாவது ஃபோர்ஸு. இதனுடைய ரிசல்டன்ட் டார்க் கண்டுபிடிக்கணும். இது ஆக்ட் அட் த பாயிண்ட், இந்த மூணு ஃபோர்ஸும் சேர்ந்து எந்த பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணுது? பிங்கிற பாயிண்ட். 8i cap minus 6j cap minus 4k cap பாருங்க, பிங்கிற பாயிண்ட் 8, -3, 8, -6, -4ங்கிற பிங்கிற பாயிண்ட்ல இந்த மூணு ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணுது. இதனுடைய ரிசல்டன்ட் டார்க்கை ஏங்கிற பாயிண்ட், எபோட் த பாயிண்ட் ஏ, 18i cap plus 3j cap minus 9k cap பொறுத்து கண்டுபிடிங்கிறாங்க. கண்ணு இந்த ஏபி வெக்டர் ஆர் வெக்டர் f1 வெக்டர் plus f2 வெக்டர் plus f3 வெக்டர் மூணையும் ஆட் பண்ணி போட்டீங்கன்னா அதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எஃப் வெக்டர். இப்போ பாருங்க, ஒண்ணுமே இல்லை. டார்க்குக்கான ஃபார்முலா பாருங்க, டி வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். ஆர் வெக்டர் அப்படிங்கிறது ஏபி வெக்டர், எஃப் வெக்டர்ங்கிறது இது மூணையும் ஆட் பண்ணி வருது. அப்போ மொதல் f1 வெக்டர் எழுதிக்கிறோம், -3i cap plus 6j cap minus 3k cap. அடுத்து f2 வெக்டர் பாருங்க கண்ணு, 4i cap minus 10j cap plus 12k cap. f3 வெக்டர் 4i cap plus 7j cap. இதை மூணையும் கூட்டி போடுறோம் எஃப் வெக்டர். இதில் பாருங்க, ப்ளஸில் 8, அதில் 3 போச்சுன்னா 5i cap, ப்ளஸில் 13j, அதில் 10 போச்சுன்னா ப்ளஸ் 3j cap, ப்ளஸில் 12, அதில் 3 போச்சுன்னா ப்ளஸ் 9k cap. இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எஃப் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஆர் வெக்டர், டார்க்குக்கு எஃப் வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஆர் வெக்டர் கண்டுபிடிக்கணும். கண்ணா ஆர் வெக்டர் அப்படின்னா ஏபி வெக்டர், ஏபி. அப்போ ஏங்கிற பாயிண்ட் தெரியும், பிங்கிற பாயிண்ட் தெரியும். ஏபி வெக்டர் அப்படின்னாவே நம்ம பிரித்து எழுதுவோம், ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். அப்போ அது மூலமாக தான் இப்போ பாருங்க, ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏபி வெக்டர். அப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். அப்போ பிங்கிற பாயிண்ட் உடைய பொசிஷன் வெக்டர்ல இருந்து ஏங்கிற பாயிண்ட் உடைய பொசிஷன் வெக்டரை கழிக்கணும். அப்போ பிங்கிற பாயிண்ட் வந்து நமக்கு கண்ணு 8 -6 -4ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏ உடைய பொசிஷன் வந்து 18 3 -9ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலிருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது குறிய மாத்திரம், இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ பெரிய நம்பருடைய குறி மைனஸ்ஸு. 18ல் 8 போச்சுன்னா சாமி 10. இங்கே பார், பெரிய நம்பருடைய குறி மைனஸ், குறி சேமாக இருக்கனால ஆட் பண்ணிக்குவோம் 9. இங்கே பெரிய நம்பருடைய குறி ப்ளஸ்ஸு, குறி டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால மைனஸ் பண்ணுவோம். அப்போ 5. அப்போ தேர்ஃபோர் நமக்கு ஆர் வெக்டர் ஈக்குவல் டு, ஆர் வெக்டர் என்ன வரும்? -10i cap minus 9j cap plus 5k capனு வந்துடும். இப்போ நம்ம டார்க் போடலாம். டார்க் வந்து நமக்கு டி வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். கிராஸ் அப்படின்னாவே டிட்டர்மினன்ட் போடுவோம். டிட்டர்மினன்ட்ல தங்கம் ஃபர்ஸ்ட் ரோவில் ஐ கேப், ஜே கேப், கே கேப். அடுத்தது ஆர் வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்க, ஆர் வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் -10 -9 ப்ளஸ் 5. அடுத்த ரிசல்டன்ட் எஃப் வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட், எஃப் உடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 5 3a 9. நமக்கு எஃப் வெக்டர் தெரியும். அப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ வேல்யூ போடும்போது தாங்க ஐ கேப் இன்ட்டு புரிஞ்சுதுங்களா, இது வழியாக போகிற இந்த காலத்தை மறைச்சிக்கணும். அப்போ இது அப்படியே பெருக்கி போடுவோம். பாருங்க, குறி என்ன? மைனஸ் 9 9s are 81. ஆனால் இது பெருக்கும்போது ப்ளஸ்ஸு, இது குறியை மாற்றிக்கணும். பெருக்கும்போது ப்ளஸ்ஸு, குறியை மாற்றினீங்கன்னா
5 9s 5 3s are 15. அடுத்து இதுக்கு பிளஸ் ஐ கேப் போட்டால் இது மைனஸ் ஜே கேப். இந்த காலத்தை மறைச்சிக்கலாம். இது அப்படியே பெருக்கும்போது மைனஸ் 10 9s are 90. இது பாருங்கண்ணா, இது பெருக்கும்போது ப்ளஸ்ஸு, குறிய மாற்றினீங்கன்னா மைனஸு, 5 5s are 25. அடுத்து இதுக்கு ப்ளஸ்ஸுப்பா, ப்ளஸ்ஸு கே கேப்பு, ப்ளஸ் கே கேப். புரியுதா? அப்போ ப்ளஸ் கே கேப் அப்படின்னு போட்டு இந்த காலத்தை மறைச்சிக்கலாம். இந்த காலத்தை மறைக்கும் போது இது அப்படியே பெருக்கினா மைனஸ் 30. இது பெருக்கும் போது மைனஸு, குறிய மாற்றினீங்கன்னா ப்ளஸ்ஸு, 9 5s are 45. பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் உனக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ மைனஸ் இங்கே பாருங்க, ரெண்டுமே சேம் சிம்பிள் கூட்டிக்கணும். அப்போ மொத்தமாக மைனஸில் எவ்வளோ வரும்? 96. அடுத்தது இங்கே பாருங்கன்னு மைனஸ் ஜே கேப் இன்ட்டு இதுவும் டோட்டலாக ரெண்டுமே மைனஸில் தான் இருக்குது. மைனஸ் டோட்டலாக இதையும் கூட்டினீங்கன்னா 115 வந்துடும். அப்புறம் இங்கே ப்ளஸ்ஸு கே கேப் இன்ட்டு பெரிய நம்பருடைய சிம்பிள் ப்ளஸ்ஸு, 45ல் 30 கழிச்சிட்டோம்னா நமக்கு 15. அப்போ நமக்கு ஆன்சர் மைனஸ் 96 ஐ கேப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 115 ஜே கேப் ப்ளஸ்ஸு 15 கே கேப்னு வந்துடும். இதுதான் நமக்கு டார்க்கு டி வெக்டர். புரிஞ்சுதா கண்ணு? இதில் டார்க் மட்டும்தான் கேட்குறாங்க, மேக்னிடியூடும் டைரக்ஷன் கொசைனும் கேட்கல. அப்போ நம்ம இதோட அப்படியே முடிச்சுக்கலாம். புரிஞ்சுதா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதில் ஏதாச்சும் தெரியலன்னா கேளுங்க. ஆக மொத்தம் இதில் 3 வெக்டர் கொடுத்துருக்காங்க, 3 ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஃபோர்ஸையும் ஆட் பண்ணி வர்றது எஃப் வெக்டர். ஆர் வெக்டர் அப்படிங்கிறது ஏபி வெக்டர், ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். அப்போ ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் டிட்டர்மினன்ட் அதில் போடணும். மொத்தம் ஒர்க் டன் அப்படின்னா டாட் ப்ராடக்ட், ஒரு டார்க் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட். புரியுதா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.